ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்னென்னா ஹார்வெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா காராமணி. ஸோ இதை தான் பறிக்கிறோம். நல்லா இது பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு ஒரு விதையாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சைட்லலாம் நட்டு வச்சு கொடி ஏற்றி விட்டாச்சு. அது அப்படியே அழகாக வளர்ந்துருக்கு. ஒரு சிப்ட் ஆல்ரெடி பிச்சாச்சு. இப்போ மறுபடியும் பறிக்கிறோம். இங்கே மேலெல்லாம் இருக்குது பாரு. சன்னமாக இருக்கிறதெல்லாம் விட்டு அடுத்த இதுக்கு பொரியலுக்கு வச்சுக்கலாம். அந்த அந்த இதெல்லாம் எவ்வளோ வளர்ந்துருக்கு. தக்காளி கூட எவ்வளோ வளர்ந்துருக்கு. கீழே அந்த சைடு ஒன்று இருக்கு. எவ்வளோ அப்படியே கொத்து கொத்தா இருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இருக்கு. இந்த ஒரு செடியில இருந்து அந்த சைடு இருக்கு. பார்த்தீங்கன்னா அப்படி கொடியாக வளர்ந்துருக்கு. இது நல்லா அப்படி கீழால இருக்கு. அங்கேயும் இருக்கு. ஐயோ அங்கேயும் இருக்கு. ஸோ எப்பயுமே நான் பறித்து நானே தான் வீடியோ எடுத்தேன். ஆனால் இந்த டைம் மட்டும் இந்த சைடு இங்கே ஒன்று இருக்கு. இவ்வளோ லென்த்தாக இருக்கு பாருங்க. வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் ரொம்ப லென்த். அப்புறம் அந்த சைடு பாரு, வெளியில் ஒன்று இருக்கு. அது கொஞ்சம் முத்தன மாதிரி ஆகிருக்கு. ஒன்று மட்டும். அப்புறம் நாளைக்கு சரி இப்போ இந்த சைடுன்னு பார்த்தா இவ்வளோதான் இருக்கு. வேற எங்கேயா இருக்கா? ஒளிஞ்சிட்டு கூட இருக்கும், தெரியாது நம்மளுக்கு. பூ பார்த்தீங்கன்னா அழகா இருக்குல்ல. கட் பண்ணும் போது அப்படியே விட்டுறக்கூடாது. இது 2 நாள் ஊரில் இல்லாதனால நான் இது பறிக்கல. இப்போ இதெல்லாம் பறிச்சிடுவேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பூக்கணும். இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. தக்காளி பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கு பாருங்க. இப்போ கம்மியாக விலை வைக்கும் போது மட்டும் நிறைய தக்காளி இருக்கும். விலை அதிகமாக இருக்கும் போது செடி கூட இருக்காது. இப்படி வச்சுட்டேன். ஒத்த கையால் பிடிக்க முடியல. ஒரு தக்காளி கீழே விழுந்திருந்தது. கிட்டத்தட்ட இதில் இருந்து ஒரு 5-6 கிலோவுக்கு மேலே எடுக்கலான்னு ஒரு செடியில இருந்து மட்டும் தக்காளி. ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய எடுத்தாச்சு. சொல்லப்போனால் 10 கிலோ கூட வரும். அந்த அளவுக்கு இருக்கு. இந்த செடி உடைச்சிக்கிச்சா? ரோஸ் செடி இல்லை இருக்கு தானே? இந்த தக்காளி செடி உடைக்காது தானே? இருக்கு நிறையா. அதனால்தான். அங்கே கூட ஒன்று செங்காயா இருக்க மாதிரி இருக்குல்ல. இல்லை அப்படியே இருக்கட்டுமா? 2 வாரத்துக்கு இருக்கிற தக்காளி நம்ம கிட்ட இருக்குது. அடுத்தது தீரும் போது மறுபடியும் கிடைக்கும். ஸோ மிளகாயெல்லாம் பறிக்கல. தேவைப்படும் எனக்கு மிளகாயெல்லாம். இது பார்த்தீங்கன்னா தூக்க கூட முடியல என்னால். அந்த அளவுக்கு இருக்கு. நரம்புல அப்படி தெரியுது இல்லை எந்த அளவுக்கு. அப்பா செம வெயிட். இந்த சைடு வந்துட்டா எங்க பாரு ஒரு இது வச்சிருக்கு. காய் 2 வைக்க போகுது பாரு. இந்த காய் இது ஒண்ணு ஆரஞ்சு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்கேயும் நிறைய துவரை இருக்கு. அவரை இங்க ஒண்ணு இருக்கு. தூக்க முடியல. இத இந்த சைடு பறிச்சாச்சா? இங்கெல்லாம் இருக்குல்ல, ஏன் விடுற? இங்க பாரு. இதெல்லாம் அவ்வளவுதான். இங்க ஒண்ணு இருக்கு. இது ரொம்ப முத்தனதுதான். கொஞ்சம் இதா பறிச்சுட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா கத்திரிக்காய். வளரட்டுமா? சரி, அப்ப மேல இருக்கு, அதை வேணா பறிச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது கத்திரிக்காய்லாம் இருக்கு. நாளைக்கு கத்திரிக்காய் குழம்பு. உனக்கு பிடிச்ச அவரைக்காவும் இருக்கு பாரு. ஐயோ, குழம்புக்கு ஒரு பருப்பு குழம்புக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கத்திரிக்காய் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கலரும் இருக்கு, ஒயிட் கலர்லயும் இருக்கு. பிஞ்சாயிடுச்சா? சரி. அடுத்து ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் அங்கே இருக்கு.
அவரைக்காய். அப்ப நாளைக்கு அதுதான் நாளைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு. பருப்பு குழம்புக்கு அவரைக்காய் கத்திரிக்காய் போட்டு சூப்பரா வைக்கலாம். இன்னொன்னு கூட இருக்கு பாரு, இது குட்டி க்ரோ பேக்கா இருக்குல்ல, அதனாலதான் ஒழுங்கா வளர்ச்சி இல்லை. இங்க பாரு கத்திரிக்காய் இந்த செடியில. இது வந்து இந்த கத்திரிக்காய், வேற கத்திரிக்காய். இத்தனை இருக்கா? நான் 2 தான் பார்த்தேன். அவ்வளவுதான், வெண்டைக்காய் தேவையில்லை. இதுதான் ஹார்வெஸ்டிங். பச்சை மிளகாவா? சரி பறிச்சுக்கலாமா? சரி பறிச்சிடு. அப்புறம் மொட்டை மாடிக்கு வந்து பறிக்க சலுப்பா இருக்குன்னு கீழே இருக்கிறதே போட்டுடுறேன். உருளைக்கிழங்கு சூப்பரா வளரும் இனிமேல்தான். இங்க பாரு, உனக்கு பிடிச்ச ரோஸ்ல பாரு எவ்வளவு மொக்கு வச்சிருக்குன்னு. ஏன் இந்த வளர்ந்து முடிச்சதெல்லாம் இன்னும் வைக்கவே இல்லை. எல்லா பச்சை மிளகாவுமே பறிச்சுட்டு நான் விதை போட்டு வச்சிருக்கிறேன், மறுபடியும் இதாக்குறதுக்கு. இது நான் பிடுங்கி போட்டுறேன். இங்க ஒண்ணு இருக்கு. அவ்வளவுதான். ஹார்வெஸ்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோதான். காமிக்கிற ஒட்டுக்காய் இவ்வளோ பறிச்சிருக்கேன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி கிட்டத்தட்ட இது 1 கிலோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. அவரைக்காய் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், கத்தரிக்காய், பச்சை மிளகாய், அவரைக்காய்லாம் எனக்கு. தக்காளிலாம் நிறையா இருக்குது. ஆல்ரெடி எங்கள் அம்மா வீட்டுக்கும் கொடுத்துட்டேன். இங்கே பக்கத்து வீடு இருக்காங்க, அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். இந்த காராமணியும் இதுவும் அவங்களுக்கு கொடுத்துருவேன். மற்றதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் டைம் வளர காராமணி நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த டைம் அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனால் காய்ச்சா நிறையா ஒட்டுக்கா இந்த மாதிரி காய்ச்சிடுது. நம்மளுக்கு இல்லாமல் பக்கத்து வீட்டுக்கு தர அளவுக்கு நிறையாவே காய்ச்சிடுது. இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா பேசாமல் நான் எங்கள் கடையிலேயே கூட விற்றுருவேன். என்ன பண்ணுறது, கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. எல்லாமே க்ரோ பேக்கில் வளர்ந்தது தான். இதெல்லாம் தரையில் தான் வளர்ந்தது. இடம் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேணாம். வளர்த்தணும்னு ஆசைப்படுறவங்க சின்ன க்ரோ பேக்லேயே சூப்பராக வளரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி ஓரளவுக்காவது இந்த மாதிரி நீங்களும் ஹார்வெஸ்டிங் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாளைக்கு இதில் பருப்பு குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். நம்ம இதில் இருந்து வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.